எனக்கு லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். போய் மக்களை அதிகமாக சந்திப்போம். விதவிதமாக பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இன்னைக்கு தண்ணி வரலனா ரோட்டில் இருப்பாங்க. நாளைக்கு ஏதோ பிரச்சனை, பாடி வாங்க மாட்டேன்ட்டு ஜிஹெச்சில் இருப்பாங்க. ஒரு மர்டர் கேஸ் இருக்கும், ஒரு திருட்டு இருக்கும். ஆஹ் அரசியல் கட்சிகள் நடத்துகிற போராட்டங்கள் இருக்கும். சிஎம் பந்தோபஸ்து, பிஎம் பந்தோபஸ்து. அது ஒரு மாதிரி அது ஆக்டிவாக நம்ம மக்களோட பழகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம முகங்கள் வந்து தெரியும். நிறைய வந்து வெளிப்படையாக நம்ம செயல்படுவோம். அது மாதிரி இருந்துட்டு பொருளாதார குற்றப்பிரிவுன்றப்ப இங்கே வந்து எங்களுடைய ஒர்க்கே வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்க் ஒர்க் மாதிரி ஃபைல்ஸ் கண்டறிகிறது எல்லாமே கொடுக்கறது. அப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட்டோட லயசன். இப்போ எப்படின்னா இவரோட சொத்தை கண்டுபிடிக்கணும்னா நாங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், எந்த ஆஃபீஸு, சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ், சங்க லெட்டர் கொடுத்து வாங்கணும். அதே மாதிரி வருவாய்த்துறை கிட்ட இருந்து அவங்க கிட்ட இந்த பட்டாச்சிட்டா, அந்த இடம் என்ன மாதிரி இருக்குது, அவங்க கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸு. இப்போ இவங்க அக்கௌண்ட்டில் பணம் எதுவும் வச்சுருக்காங்களா, ஸோ பேங்க்குக்கு கொடுத்து லெட்டர் கொடுத்து இது வாங்குறது. அவங்க ஒரு வீடு இருக்குது அந்த இடத்துல, இல்லைன்னா அவங்க வாகனங்கள் நாங்கள் பறிமுதல் செய்கிறோன்னா வாகனங்கள்னா அப்போ அதுக்கான அலுவலரிடமிருந்து அதோட மதிப்பு பெறுறது. வீடுனா பிடபிள்யூடி கிட்ட இருந்து அதோட வேல்யூ வாங்குறது. அப்புறம் ஒரு கம்பெனி ரன் பண்ணியிருந்தானா உள்ளே இருக்க பொருட்கள் எல்லாம், அப்போ அது எல்லாமே இன்வென்ட்ரி எடுத்து அதை விற்கிறதுக்கு வந்து அதை யார் அது வேல்யூ கொடுக்க முடியுமோ. இப்போ எப்படின்னா என்ன எல்காட்டு அவங்க வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ்க்குலாம் வேல்யூ கொடுப்பாங்க, இந்த மாதிரி. அப்புறம் கடைசியாக இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து விற்று அதை பகிர்ந்து கொடுக்குற வேலை வந்து தகுதி பெற்ற அலுவலர், மாவட்ட வருவாய் அலுவலர், அப்போ அவங்க கூட. ஸோ லயசன் அதை வித் அதர் டிபார்ட்மெண்ட், அதாவது நான் நினைச்சா மட்டுமே அந்த வேலையை செய்ய முடியாது. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கோஆப்ரேஷன் இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போ வந்து நான் நான் என் கையில் இருக்க என் வேலை, என் போலீஸ் மட்டும்னா நான் கடை என்னால் செய்ய முடியும். ஒன்னொன்றுத்துமே நான் வந்து அடுத்த டிபார்ட்மெண்ட்டோட டிபெண்ட் பண்ணுறப்ப அது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு.